அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட நீதியின் சூரியன் பார்வையற்றோர் ஐக்கிய ஜெபக்குழு சார்பாக உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலும் கூட திக்கற்ற பிள்ளையை ஒடுக்குவது தவறா சரியா? இதற்கு யார் சபையிலே அதிகமாக கவனிக்கப்பட வேண்டும், யார் அதிகமாக நேசிக்கப்பட வேண்டும்? இது ஏன் மற்ற சபைகளில் கற்றுக் கொடுக்கறது இல்லை? அது தெரியுமா? எவனும் சொல்ல மாட்டான். இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, பார்வையற்றவர்கள் ஒவ்வொரு சபையிலையும் போய் அவன் கொடுக்குற ஒரு வேளை சாப்பாட்டுக்காகவும், அவன் கொடுக்குற அந்த பொருளுக்காகவும் பார்வையற்ற பிள்ளைகள் முதல் நாள் இரவே வந்து காத்து கிடக்கும் அவல நிலை. ஒவ்வொரு குடும்பத்தையும் இங்கே இருக்கின்ற சபைகள் நினைத்தால் தாங்கலாம், வீடு தேடி கொண்டு போய் உதவிகளை செய்யலாம். மாறாக என்ன செய்கிறாங்க? இங்கு உள்ள பார்வையற்ற பிள்ளைகளை, சகோதர சகோதரிகளை ஒடுக்குகிறார்கள், அவர்களுடைய நியாயத்தை புரட்டுகிறார்கள். சரிவர எந்த சபையிலையும் திக்கற்ற பிள்ளைகளுக்கு, பரதேசிக்கும் விதவைக்கும் நியாயமே கிடைக்கிறது கிடையாது. எத்தனை பேர் நம்ம தினமும் யோசிப்போம். ஒரு கஷ்டப்படுறவனை பார்த்த உடனே காரை எடுத்துட்டு சல்லுன்னு கிளம்புவாங்க. ஏன் இந்த பழப்பு? கர்த்தர் இதுதான் உனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாரா? திக்கற்ற பிள்ளை, பரதேசி, விதவை, இவர்களை ஒடுக்குகிறவன் சபிக்கப்பட்டவன். நீ உன்னுடைய ஆலயத்தில் எத்தனை கோடி ரூபாய்க்கு நீ வந்து பொருள் கொடுத்தாலும், எத்தனை கோடி ரூபாயை ஆலய கட்டுமான பணிக்கு நீ கொடுத்தாலும், திக்கற்ற பிள்ளையினுடைய நியாயத்தையும், பரதேசியுடைய நியாயத்தையும், விதவையினுடைய நியாயத்தையும் நீ வந்து புரட்டன அப்படின்னா நீ சபிக்கப்பட்டவன். நீ வச்சிருக்கிற பொருள் எல்லாமே சபிக்கப்பட்டது. யோசிப்பாங்களா? சபையில் எவனும் சொல்லுவான், அந்த சத்தியத்தை பற்றி பேசவே மாட்டான். எவனும் பேச மாட்டான். எப்படி பேசுவான்? ஒருத்தரும் பேச மாட்டான். அதை பற்றி யோசிக்க கூட மாட்டான். பொய்யான சத்தியம் இந்த சபைகளை கொடுக்கறக்கான பொருளுக்காகவும், அவன் என்னன்னா அவனுக்கு சாதகமாக சத்தியத்தை புரட்ட முடியுமோ அதையெல்லாம் புரட்டுறது. அதையும் சேர்த்து திக்கற்ற பிள்ளைகளுடைய நியாயத்தை அநியாயமாக புரட்டுறது. உண்மையில் இந்த கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நீங்க நினைக்கலாம், கர்த்தர் அங்கே தானே இருக்கிறார், நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அவர் தினமும் எல்லாரும் செய்கின்ற அநியாயத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார். நீ எத்தனை பேர் கோயிலுக்கு எத்தனை ஆயிரத்தை கொடுத்தாலும் சரி, திக்கற்ற பிள்ளையை நேசிக்கலையா, நீ சபிக்கப்பட்டவன். திக்கற்ற பிள்ளை, விதவை, பரதேசி, இவர்களை ஒடுக்குகிறவன் சபிக்கப்பட்டவன் என்பவர்களாக ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கிடவர்கள். சொல்கிறங்கடா, சொல்லுங்கடா பார்ப்போம், ஆமேன்னு சொல்லுங்கள். உங்கள் சபையில் ஒடுக்குறாங்கல்ல திக்கற்ற பிள்ளைகளை, உங்கள் பாஸ்டர் ஒடுக்குறான். நிறைய பேர் நான் என்னுடைய அனுபவத்தில் பார்த்துருக்கிறேன். பாஸ்டர் காணிக்கை கேட்டாங்கன்னா அப்படி 100 ரூபாத்தால் பறக்குது, பறக்குது. அதே திக்கற்ற பிள்ளை போய், ஐயா எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கய்யா அப்படின்னு வீட்டு வாசலில் போய் தட்டுறானே, அவனுக்கு ஏன்டா 1 ரூபா கொடுக்குறான்? அவனுக்கு ஏன் 1 ரூபா கொடுக்குறேன்? பாஸ்டருக்கு என்னடா கேடு? அவனுக்கு கை முறிஞ்சு போச்சா, கால் முறிஞ்சு போச்சா, என்னடா முறிஞ்சு போச்சு? அவனுக்கு ஏன் அப்படி? சொல்லும் போது ஒவ்வொருத்தருடைய முகநாடியும் வேறுபடக்கூடாது. நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையா? நன்மை செய்யாத இருந்ததுன்னா பாம்பு படுத்திருக்கும் வழியில், போட்டும் பட்டுன்னு போயிடுவார். யோசிங்கடா. உண்மையான சத்தியத்தை மக்களுக்கு போதிங்க.
எவனுக்கு தெரியுது உண்மையான சத்தியம்? பரிசுத்தாவி அக்னி அபிஷேகத்தை பெறணும். அந்நிய பாஷையில் 4 வார்த்தை வளரணும். அது பரிசுத்தாவின் அக்னி அபிஷேகமா? நீ பேசுகிறது அந்நிய பாஷையே கிடையாது. நீ அந்நிய பாஷையில் பேசுகிற, ஆவியில் நிரம்புற, திக்கச்ச பிள்ளைகளுடைய நியாயத்தை புரட்டுறிய. அப்போ நீ என்ன மண்ணாங்கட்டிக்கு சபை நடத்துவ? இதிலே ஒரு ஒழுங்கு இல்லை. இருக்கிற சபை பூரா வெறுமையும் ஒழுங்கினமுமாக தான் இருக்கும். வரும் காலங்களில் இதெல்லாம் தவிர்ப்போம். கர்த்தருக்கென்று உண்மையாய் வாழ்வோம். அவருடைய நிலையான ஆட்சியில் நம் அனைவரும் பங்கெடுப்போம் என்று சொல்லி நம் அனைவரையும் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார்கள். ஆமாம்.